வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய பிரபல யூடியூபரின் மகனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்த நிலையில் அந்த சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக வந்த புகாரின் பேரில் மதுரையை சேர்ந்த சிக்கா மற்றும் அவரது மனைவி சுபி, ரவுடி பேபி சூர்யா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழித்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். இனி விரிவான செய்திகள். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காரைக்கால் கோவில் சொத்து, பொது சொத்துக்களை அபகரிப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருக்கிறது. இதில் பல அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு உள்ளது. மிகப்பெரிய குற்றமாகும். கோயில் சொத்தை அபகரிக்கும் விஷயத்தில் முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார். மெரினா கடற்கரை பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை விட ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆளுநருக்கு மனு தந்தும் பலன் இல்லை. இது தொடர்ந்தால் கோவில் சொத்து, அரசு சொத்து, தனியார் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்றோர் சொத்து அபகரிப்பும் நடக்கிறது. போலி பத்திரம் தயாரித்தல், போலி கையெழுத்திட்டு சொத்து அபகரிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கொதித்து எழுந்து கேள்வி கேட்டதனால் தேர்தல் முடிந்தவுடன் ரேஷன் கடைகளை திறப்பதாக கூறினார். தேர்தல் முடிந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது. தற்போது தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி தருவோம் என்கிறார். மகிழ்ச்சி. தீபாவளி வரை பார்ப்போம். அதன் பிறகும் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என்றார். பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகி. அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு விளையாட்டுத்துறை அமைச்சராக 2 ஆண்டு காலம் பணிபுரிந்து இப்பொழுது துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் மிகவும் துடிப்பானவர். அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் சிறப்பான முறையில் செயல்பட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணிபுரிவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். சக குற்றவாளியை ஜாமீனில் எடுக்காததால் ஆத்திரத்தில் டிரைவரை கத்தியால் வெட்டிய 2வரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் புதுக்குளத்தை சேர்ந்தவர் அலெக்ஸ். இவரை கடந்த ஜனவரி மாதம் சாராய கடையில் ஏற்பட்ட தகராறில் மணவெளி பகுதியை சேர்ந்த இளையராஜா, வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய 3வரும் சேர்ந்து அலெக்ஸின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளையராஜா உட்பட 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இளையராஜாவை அவரது மனைவி கடந்த ஜூலை மாதம் ஜாமீனில் எடுத்தார். இதற்கு பிறகு வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய 2வரும் சிறையில் இருந்து வெளியில் வந்தனர். நேற்று நோனாங்குப்பம் 6 இளையராஜா, வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய 3வரும் மது குடித்தனர். அப்பொழுது எங்களை ஏன் ஜாமீனில் எடுக்கவில்லை என்று கேட்டு வெங்கடேசன், செல்வகுமார் 2வரும் சேர்ந்து இளையராஜாவை கத்தியால் வெட்டினர். அதில் பலத்த காயமடைந்த அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசன், செல்வகுமார் ஆகிய 2வரையும் கைது செய்து 2வரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய பிரபல யூடியூபரின் மகனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்த நிலையில் அந்த சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக வந்த புகாரின் பேரில் மதுரையை சேர்ந்த சிக்கா, அவரது மனைவி சுபி மற்றும் ரவுடி பேபி சூர்யா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலும் சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி திடீரென்று ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த மதுரையை சேர்ந்த பிரபல யூடியூபர் சிக்கத்தின் ஷா சுபி சம்பதியின் மகன் அஷ்ரப் அலியை சைபர் கிரைம் போலீசார் சில தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர்.
இதனிடையே சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரை தொடர்ந்து ரவுடி பேபி சூர்யா, அவரது சகோதரி சிபி, கணவர் சிக்கத்தின் ஷா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் இன்று அழைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த ஒரு கேஸ் போட்டுருக்கு. அந்த பையன் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கு தெரியும். எஜுகேஷன் லிட்டரசி அது இல்லை, பையனோட இதெல்லாம் இருக்குல்ல. நாங்கள் இது பார்த்துருக்கோம். நாங்கள் இது பண்ணும்போது அவங்க பையனோட இதெல்லாம் இருக்குது. அதுல நம்பிக்கை இல்லைன்னா தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். தப்பு இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. முதல் ஆரம்பிச்சதே எங்கதான் ஆரம்பிச்சது. நீங்க வந்து இன்டராக்ஷன்ல சொல்லுங்க. அதனால இது ஒரு தொழில் போட்டிக்காரனால எங்களை வந்து இந்த மாதிரி அடிக்கடி பாத்தீங்கன்னா இதே வேலையா நம்ம பண்ணுதுங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே எங்களை இப்படிதான் கொடுத்து அலைய வச்சு எங்களோட வாழ்வாதாரம், எங்க குழந்தைங்களோட எதிர்காலம் எல்லாத்தையுமே பண்றாங்கய்யா. இந்த மக்கள் பார்வை சொல்ல முடியாமா? மக்கள் பார்வை சித்ரா சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவங்க நாங்க இது வரைக்கும் நேரில் கூட பார்த்தது கிடையாது. நாங்க அதெல்லாம் நீங்க எதுவுமே பார்த்ததில்ல. சரிங்க சார். வந்து ஒண்ணு அதெல்லாம் நாங்க எங்களோட ரெக்கார்டு அதெல்லாம் எடுத்து நாங்க பார்த்து பண்ணிக்குவோம். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ரூபாய் 11 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை பொதுமக்களிடமிருந்து பறித்த சுரேஷ்குமாரை போலீசார் கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய மற்றொரு முக்கிய குற்றவாளியான சையது பாஷாவின் புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். மேலும் அவரை பிடிக்க 2 தனிப்படை ஹைதராபாத் விரைந்துள்ளது. சௌரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவிகள் திறம்பட படைத்திருந்தனர். இவற்றுடன் சிறுதானிய உணவு திருவிழா, ஓவிய மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக செவாலியர் செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளராக பணியாற்றும் திரு ரவிக்குமார் அவர்கள் குத்து விளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மாணவிகளின் படைப்புகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார். சிறுதானிய உணவு கண்காட்சியை திரு ஆனந்த், செந்தமிழ் செல்வி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்த கண்காட்சியின் விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி இந்திரகுமாரி அவர்கள் தலைமை தாங்கினார். அறிவியல் ஆசிரியைகள் நிர்மலா, ராஜலட்சுமி, மீனா, தையல் ஆசிரியை திருமதி முத்துலட்சுமி, ஓவிய ஆசிரியர் ரவி இந்த கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். முத்தியால்பேட்டை திமுக சார்பில் நடைபெற்ற திமுக 75ஆம் ஆண்டு பவள விழாவில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முன்னிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குக்கர், கிரைண்டர், சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் என்று பம்பர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில அவைத்தலைவர் SP சிவக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவின் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதன்படி பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு 2 சக்கர வாகனமும், 3வது இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 110 பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது.
தொடர்ந்து 60% மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் 350 மாணவர்களுக்கு குக்கர் மற்றும் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கண்டு ரசித்தார். புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் குடும்ப சௌகிரத மேளா 2024 நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் மகாலில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கண்டு ரசித்தார். தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். இதில் புதுச்சேரி கேரள சமாஜத்தின் தலைவர், செயலர், நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரியில் வாழும் மலையாள சமூகத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். മലയാളികളെ സംബന്ധിച്ചിടത്തോളം മലയാളികളുടെ സാന്നിധ്യം അത് പോണ്ടിച്ചേരിയിലായാലും അല്ലെങ്കിൽ അത് ഇന്ത്യയുടെ ഏതെങ്കിലും ഗവർണറായി ആദ്യ സംസ്ഥാനം മുന്നോട്ട് കൈവരിച്ച വ്യവസായ, രാഷ്ട്രീയ, സേവന മേഖലകളിൽ പ്രശസ്തമായ പങ്കാളിത്തം ഉറപ്പാക്കിയവരാലും ചൈതന്യത്തിലും അടിയുറച്ചു നിന്നുകൊണ്ട് മലയാളികളുടെ ഒരു കൂട്ടായ്മയായി புதுச்சேரி முத்தரையர் பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் 2வது சனிக்கிழமையை ஒட்டி பெருமாளுக்கு சிறப்பு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை என்று கூறப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் 2வது சனிக்கிழமையை ஒட்டி முத்தரையர் பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இரவு பெருமாள் திரு வீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்த பெருமாளை பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர்.
அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் சார்பில் 35ஆம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. காலை மங்கள இசையுடன் தொடங்கியது. தொடர்ந்து திருப்புகழ் கொடியேற்றுதல் மற்றும் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதனை அடுத்த நிகழ்ச்சிக்கு அருள்மிகு அருணகிரிநாதர் சுவாமிகள் தலைமை தாங்க மருத்துவர் ரத்தினவேலு காமராஜன் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து திருக்கைலாய பரம்பரை மயிலம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பால சுவாமிகள் ஆசியுரை வழங்க கலைமாமணி கலியபெருமாள் நோக்க உரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து கோல்டோஸ் பழனி அடைக்கலம் அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்ற தலைவர் ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் படிக்கும் திருப்புகழ், வேலெடுத்த பெருமாள், திருப்புகழ் காட்டும் வினை, மேவிய ஆன்மாக்கள் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம் நடைபெற்றது. இதில் முனைவர்கள் அன்பழகன், முருகசாமி, தோல் அழகில் சிகிச்சை மருத்துவர் சங்கரதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராணிகள் நலம் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெற்ற ரேபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பிராணிகள் நலம் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய மாபெரும் ரேபிஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கி பேரணியை துவக்கி வைத்தார். முன்னதாக ஸ்ரீ லட்சுமி நாராயணா நர்சிங் காலேஜ் முதல்வர் டாக்டர் ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் ரேபிஸ் நோய் விழிப்புணர்வு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து ரேபிஸ் நோய் எவ்வாறு தடுப்பது, தடுப்பூசி போடுவதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விரைவாக எடுத்து கூறினார். தாசில்தார் ஐயனார் அனைவருக்கும் நன்றி உரை ஆற்றினார். இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை அமைப்பு உறுப்பினர்கள் டாக்டர் சபரி மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் 150க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் கால்நடை செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இன்றைக்கு ரேபிஸ் தொற்று நோய் எல்லை உழைப்போம் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை அலுவலகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இணை இயக்குநர் குமாரவேல் அவர்களே கூறி, அந்த நாய்க்கடியின் மூலம் ஏற்படுகின்ற விபத்துகளை புதுச்சேரியில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒருவருடன் பாதிக்கப்படவில்லை என்ற சிறந்த இலக்கை எட்டிய இத்துறையின் இணை இயக்குநர் அவர்களை மனதார பாராட்டுகின்றேன். அதற்கான புதுவை SMV பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா. புதுச்சேரி செப்டம்பர் 27 மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் தாத்தா பாட்டி தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருந்த தாத்தா பாட்டிகள் ஒன்றிணைந்து குத்து விளக்கேற்று நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனைவரும் வாழ்த்து பாடலை பாடினர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த வயதில் மூத்த தாத்தா பாட்டி மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் முனைவர் ஆர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியில் பேர குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டியின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்தனர். அதையடுத்து பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் ஆர்வமுடன் அவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட பாடலுக்கு ஏற்ப தங்கள் பேர குழந்தைகளோடு நடனமாடி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாத்தா ஒருவர் குழந்தைகள் அனைவரையும் மகிழ்விக்கும்படியாக தெய்வீக பாடலை பாடினார். அத்துடன் எங்களை அழைத்து இதுபோல பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தியது மனதிற்கு மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது என்று உணர்வு பூர்வமாக பேசினார். நிகழ்ச்சியில் தாத்தா பாட்டிகள் இணைந்து ஆசிரியர்களுக்கு அவர்களின் கையால் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர்.
கொஞ்சம் அதிகமா வைக்க சொல்லுங்கப்பா. தாத்தா எவ்வளவு உயரத்துக்கு குதிச்சிருப்பாரு. அப்போ பாட்டியை பார்க்கறதுல எவ்வளவு பெரிய செவரில் ஏறி குதிச்சிருப்பாருன்னு தெரியுது. வில்லியனூர் அருள் மெடிக்கல்ஸ் குடும்பத்தினர் சார்பாக தொடர்ந்து 4வது வருடமாக புரட்டாசி மாத மகாலய பட்சத்தினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் அருள் மெடிக்கல்ஸ் குடும்பத்தினர் சார்பாக 4வது வருடமாக புரட்டாசி மாத மகாலய பட்சத்தினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லியனூர் அருள் மெடிக்கல்ஸ் எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை அமைந்துள்ளது. மேலும் பௌர்ணமி முதல் அமாவாசை வரை தினம்தோறும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு கலவை சாதங்கள் அன்னதானமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மகாலயபட்ச காலத்தில் ஏழைகளுக்கும் பிராமணர்களுக்கும் நாம் செய்யும் உதவிகளையும் தானங்களையும் நம்முடைய பித்ருக்கள் நேரடியாக ஏற்று அவர்களின் ஆத்மா அமைதி அடையும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் முன்னோர்களுக்கு அன்னதானம் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள் மெடிக்கல்ஸ் உரிமையாளர் வெங்கடேசன் மற்றும் குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அரங்க கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிடர் விடுதலை கழக அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் அரங்க கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிடர் விடுதலை கழக அலுவலகத்தில் மாநில தலைவர் சரவணன், பொதுச் செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா சிட்டு, மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றினர். இந்த கூட்டத்தில் நமது நாட்டில் தொழிலாளர்களுக்கு என்று இருக்கின்ற 44 சட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உயிர் தியாகத்தால் கிடைக்கப்பெற்றவை. அந்த சட்டத்தின் மூலம் தொழிலாளர்கள் ஆண்டு கணக்கில் போராடினாலும் அவர்களது உரிமைகளை பெற முடிவதில்லை. எனினும் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் தொடங்குவதற்கான தகுந்த சூழலை உருவாக்குவது என்ற பெயரில் தொழிலாளர் சட்டங்களை ஒழித்து கட்டும் வகையில் 4 விதிமுறை தொகுப்புகளை மாற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பாஜக மோடி அரசு, ஒன்றிய மோடி அரசின் இந்த நடவடிக்கைகளை தொழிலாளர் வர்க்கம் ஒன்றிணைந்து போராடி முறியடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒதுங்காதே ஒன்று சேர் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை நிறைவேற்ற விடாதே என்னும் தலைப்பில் தமிழகம் புதுச்சேரி தழுவிய பிரச்சார இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் எமது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மக்கள் அதிகார பொருளாளர் செல்லக்கண்ணு நன்றி உரை ஆற்றினார். இந்தியாவில் 55 மணி நேரம் 5 நாளைக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 மணி நேரம் பெண்கள் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 மணி நேரம் பெண்கள் வேலை செய்யறாங்க. இங்க ஒரு பெண்கள் அப்போ சமூகத்தில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கும் கொடும் சுரண்டலுக்கும் ஆளாக்கப்படுறாங்களோ அந்த பெண்கள் சொன்னா ஒரு ரஷ்யாவிலயோ அல்லது ஜெர்மன்லயோ எப்படி இருக்குது? 68வது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குரோஷ் தற்காப்பு கலை போட்டித் தேர்வு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 68வது தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குரோஷ் தற்காப்பு கலை போட்டி 14, 17 மற்றும் 19 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுகிறது. இதற்கான தேர்வு 28/9/2024 அன்று இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதிதாசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாமணி, சிவமதி ஆகியோர் பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டனர். KAP கிராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மூத்த பயிற்சியாளர் இளைய நம்பி, முனுசாமி, சிவஞானம், விஸ்வநாதன், குணசேகரன், சரவணன், மகேஸ்வரன், பாலமுரளி, கோகுல், பச்சையப்பன் ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். ஜெயிச்சிட்டாண்டா. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் 2 கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு விளையாட்டுத்துறையின் உதவியுடன் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக வட்டம் 2 கபடி போட்டி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டது. இந்த போட்டிக்கு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் தலைமை வகித்தார்.
விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் வைத்தியநாதன், திட்ட பொறுப்பாளர் சிவகுமார், வட்டம் 2 செயலாளர் ஞானவேல் மற்றும் பிரகாஷ், இந்த போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினர். போட்டியில் 14 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும், முத்திரையர்பாளையம் முத்திரையர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2வது இடமும், சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 3வது இடமும் பெற்றார்கள். 17 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும், ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2வது இடமும், பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட் மாணவர்கள் 3வது இடமும் பெற்றார்கள். 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முதலிடமும், இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 2வது இடமும், பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட் மாணவர்கள் 3வது இடமும் பெற்றார்கள். இந்த போட்டியில் 3 பிரிவுகளில் 30 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினார்கள். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளியின் சார்பாக சுழற் கோப்பை வழங்கி சிறப்பு செய்தனர். கபடி போட்டிக்கு நடுவர்களாக வட்டம் 2 பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரசிடென்சி பள்ளியின் துணை முதல்வர் தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் வேல்முருகன், பிரபு, மகேந்திரன், ஷியாம், பூவரசன், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் ஓவிய கலைக்கூடத்தில் நடைபெற்ற பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்து மாணவர்களை பாராட்டினார். புதுவை முத்தமிழ்ச் சங்கம் மற்றும் பன்னாட்டு கலாச்சார உறவுகள் மற்றும் ஆராய்ச்சிக்கான கவுன்சிலுடன் இணைந்து புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை புதுச்சேரி அரசின் காட்சிக்கூடத்தில் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 10 தேதி வரை ஏற்பாடு செய்துள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்ட பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களின் ஓவியங்கள் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்து மாணவர்களை முதல் முயற்சியை வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் துவக்க உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழக ஓவியத்துறை தலைவர் பிரபாகரன், ஓவிய ஆசிரியர் சுகுமாரன், ஓவியர்கள் ஆனந்தன், சரவணன் மற்றும் மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். மொழி ஒரு மொழி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஊடகம் என்று கூட சொல்லலாம். அது ஒரு வேல்யூ NCERT-யின் தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில அளவிலான நாட்டுப்புற நடனம் மற்றும் பங்கேற்று நடித்தல் போட்டிகளை மாநில பயிற்சி மையம் ஏற்பாடு செய்திருந்தது. அரசு பள்ளிகளில் படிக்கும் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்ப்பதற்கு இந்த போட்டிகள் நடத்தப்பெறுகின்றன. மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த அணி மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்வர். மாநில அளவில் வெற்றி பெறும் அணி தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும். அந்த வகையில் இந்த போட்டிகளை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் இன்று காலை நடைபெற்ற விழாவிற்கு இணை இயக்குநர் டாக்டர் திருமதி VG சிவகாமி அவர்கள் தலைமை ஏற்றார். மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு பணி அலுவலர் திருமதி சுகுணா சுகிர்தாபாய் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த அணிகள் இந்த போட்டிகளில் பங்கேற்றனர். துணை இயக்குநர் திருமதி கௌரி அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில பயிற்சி மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி S பூர்ணா மற்றும் அதிகாரிகளும் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன ஆசிரியர்களும் இணைந்து செய்திருந்தனர்.
ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த திட்டம் புதுச்சேரியில் 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் புதுச்சேரியில் 6ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்ற நடைப்பயணத்தை புதுச்சேரி அரசால் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நடைப்பயணத்தை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா 6வது வருட நடைப்பயணத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கேற்று புதுச்சேரி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல்லுக்கு ஏற்ப கடந்த 10 வருடமாக 2015ஆம் ஆண்டு முதல் மாணவர்களின் கல்விக் கனவை, மருத்துவ கல்விக் கனவை, பல நூறு மாணவர்களின் கனவை மேவித்த குட்வில் நிறுவனம் தற்பொழுது இங்கிலாந்து நாட்டில் கணிப்பொறி துறையில் வேலைக்கான வழிகாட்டுதலையும் மற்றும் பிரான்ஸ் நாட்டில் உணவுத்துறையில் வேலைக்கான வழிகாட்டுதலையும் மேலும் நெதர்லாந்து நாட்டில் 10வது படித்தோர்க்கான வழிகாட்டுதலையும் கடந்த வெள்ளியன்று மும்பையை சேர்ந்த நிறுவனத்துடன் கையொப்பமானதாக நிறுவனர் டாக்டர் விஸ்வா கூறினார். வரும் புதன் மற்றும் வியாழன், வெள்ளி நேர்காணல் நடைபெறும் என்று கூறினார். குட்வில் நிறுவனமானது கடந்த 8 வருட காலமாக மருத்துவ படிப்பிற்கான வழிகாட்டுதலை மேற்கொண்டு வருகின்றது. 2022ஆம் ஆண்டு முதல் கனடாவில் சென்று பணிபுரிவதற்கான வழிகாட்டுதலையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த மாதம் முதல் நெதர்லாந்தில் சென்று பணிபுரிவதற்கான வழிகாட்டுதலை மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கு 10வது படித்திருந்தால் மட்டுமே போதும். புதுவை மற்றும் புதுவை சேர்ந்த மாணவர்கள் 10வது முடித்தவர்கள் தொழிற்சாலையில், நெதர்லாந்தில் உள்ள தொழிற்சாலையில் சென்று பணியாற்றுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை நமது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய வெளியுறவுத்துறை அனுமதி பெற்று இயங்குகின்றோம். இதற்கான மாத சம்பளம் ஏறக்குறைய 2600 முதல் 3300 யூரோஸ் வழங்கப்படுகிறது. 10வது படிப்பு மட்டுமே போதும். இதற்கான நேர்காணல் வருகின்ற புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நமது அலுவலகத்தில் நடக்குள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் வம்புப்பட்டு ஏபிஜே அணி முதல் பரிசினை தட்டி சென்றனர். புதுச்சேரி வாலிபால் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான வாலிபால் போட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. 27ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வாலிபால் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஆண்கள் பிரிவில் 29 அணியினரும், பெண்கள் பிரிவில் 6 அணியினரும் கலந்து கொண்டு விளையாடினர். கடந்த 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு புதுச்சேரி கூனிச்சம்பட்டு ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், வம்புப்பட்டு ஏபிஜே அணியும், பெண்கள் பிரிவில் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி அணியினரும் தேர்வு செய்யப்பட்டனர். இறுதிப் போட்டியானது நேற்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 23க்கு 24 என்ற புள்ளிக்கணக்கில் கூனிச்சம்பட்டு அணியை வீழ்த்தி வம்புப்பட்டு ஏபிஜே அணி வெற்றி பெற்றது. இதேபோன்று பெண்கள் பிரிவில் 22க்கு 23 என்ற புள்ளிக்கணக்கில் புதுச்சேரி பெண்கள் அணியை வீழ்த்தி காரைக்கால் அணி வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி வாலிபால் அசோசியேஷன் நிர்வாகிகள் வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழற் கோப்பைகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி வாலிபால் அசோசியேஷன் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் சிவன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்த வழக்கில் நகராட்சி நில அளவையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் கோவில்பத்து ஸ்ரீ பார்வதீஸ்வரம் கோவிலுக்கு சொந்தமான நகர பகுதியில் பல கோடி மதிப்பில் இடங்கள் உள்ளது. இந்த இடங்கள் போலி ஆவணம் தயார் செய்து விற்பனை செய்யப்படுவதாக இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து துறை கலெக்டர் ஜான்சன் புகாரின் பேரில் காரைக்கால் நகர போலீசார் சார்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை செய்தனர். இதில் கோவிலுக்கு சொந்தமான இடம் போலி ஆவணம் தயார் செய்து இடம் விற்பனை செய்யப்பட்டது தெரிய வந்தது.
அதனை அடுத்து காரைக்கால் கீழ் காசாங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவராமன் வயது 45 என்பவரை கடந்த 7ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆனந்த் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் போலி ஆவணம் தயார் செய்தது தொடர்பாக காரைக்கால் நகராட்சியில் பணிபுரியும் அரசு நில அளவையாளர் ரேணுகா தேவி வயது 45 என்பவரை போலீசார் நேற்று கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் பல முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளை திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பிய பிரபல யூடியூபரின் மகனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்த நிலையில் அந்த சிறுமியின் குடும்பத்தை மிரட்டியதாக வந்த புகாரின் பேரில் மதுரையை சேர்ந்த சிக்கா மற்றும் அவரது மனைவி சுபி, ரவுடி பேபி சூர்யா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரி கேரள சமாஜம் சார்பில் கேரள பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழித்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.